ஆமா. இந்த விவசாயமும் அழியக்கூடாது. இந்த கலைகள் அந்த காலத்து நடைமுறை விவசாயம், அந்த மாட்டு வண்டி, அந்த டிராக்டர் ரைடு, அந்த மண்பானை அதெல்லாம் வந்து அழியக்கூடாதுங்கிறதுக்காக. ஹாய் எவ்ரிவான், இந்த சம்மருக்கு எங்க வெக்கேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த பிளேஸ் உங்களுக்கு ஃபேமிலியோட வர்றதுக்கு ரொம்ப நல்ல பிளேஸ். அதுவும் குழந்தைங்க ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம அந்த காலத்துல விவசாயம்னா என்ன அப்படின்றது ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும். பட் இப்போ இருக்கிற யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இதை எஜுகேட் பண்ற மாதிரியும் அவங்கள என்கேஜா நிறைய என்டர்டைன்மெண்ட் ஈவெண்ட்ஸும் இங்க வந்து நிறைய வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க வரலாம். நான் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்ப்ளோர் பண்றேன். சம்மர் லீவ் விட்டாச்சு, கிட்ஸை கூப்பிட்டு எங்கேயா போகணும் அப்படின்ற கம்பல்ஷனில் ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணலான்னு நாங்கள் கிளம்பி போன இடம் தான் ஃபார்ம் குரு. அந்த பிளேஸ் வந்து எங்கள் வீட்டிலேருந்து 1 hour 40 minutes டிஸ்டன்ஸ் காட்டுச்சு. 2 டோல் இருந்தது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கிலோமீட்டர் வந்து நாங்கள் ஹைவேஸ்லேயே தான் ட்ராவல் பண்ணோம். ரொம்ப நல்லாவே இருந்தது. ஃபார்ம் குருக்குள்ளே என்ட்ரானோடனே நம்ம வில்லேஜ்குள்ளே என்ட்ரான மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு அந்த இடத்த விட்டு கிளம்பவே மனசு இல்லைங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் சைட் சீயிங்க்கு மட்டும் கிடையாது, உங்களை வந்து அந்த ஈவெண்ட்ஸ்ல வந்து இன்வால்வ் பண்ணுவாங்க. அதாவது ஏறு உழுறது, அதுக்கப்புறம் நம்ம நாத்து நடுறது, கருதறுக்கிறது, அதுக்கப்புறம் நெல் குத்துறது, இந்த மாதிரி எல்லா இதுலயுமே உங்களை செய்ய வச்சு அவங்க வந்து உங்களுக்கு எஜுகேட் பண்ணுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. அதை விட மெயினா வந்து இங்க வந்து பம்பு செட்டு குளியல் வந்து சூப்பரா இருந்தது. நான் நேரா வந்த உடனே ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் நாங்க அங்கதான் போனோம். அதை முடிச்சுட்டு வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இது எல்லாமே பார்க்க ஆரம்பித்தோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கவர் ஆகி இருக்கும். என் பேர் மாசிலாமணி. நான் இங்கே ஃபார்ம் குருவில் வந்து ஒரு 6-7 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். ஆனால் இந்த ஃபார்ம் குரு ஸ்டார்ட் பண்ணி 2016 ஸ்டார்ட் பண்ணோம். இது வரைக்கும் 95,000 ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. 95,000 ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. மெயின் நம்ம இந்தியாவில் வந்து முதுகெலும்பாகவே விவசாயம் தான் இருக்குது. அந்த விவசாயம் நம்ம அழியாமல் இருக்கிறதுக்கு நம்ம மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்களுக்கு மற்ற பெரியோர்களுக்கும் மற்ற சின்ன எல்லாருமே தெரிஞ்சக்கூடிய அந்த விவசாயத்தை பற்றி நாங்கள் இங்கே வந்து நெல் அறுவடை பண்ணுறது, அதாவது கால்டிவேஷன், நெல் பேடு கால்டிவேஷன் பற்றி நாங்கள் இங்கே சொல்லி கொடுக்குறோம். அதாவது நெல் அறுவடை பண்ணுறதுன்னு என்ன அப்படின்னா நடைமுறை என்னென்னா ஏறு உழுதல். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து ஏறு உழுதல், 2வது வந்து விதைக்கிறது, 3வது வந்து டிரான்ஸ்பிளான்டிங் நாற்று நடுறது, 4வது ஆக்டிவிட்டி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறது. ஹார்வெஸ்ட் பண்ணின பிறகு வந்து தர்ஷு நெல்லை அடிக்கிறது. திரும்பி அந்த நெல்லை வந்து அடிச்சுட்டு வினோ பண்ணி அதை வந்து பவுண்டிங், கைக்குத்தல் அரிசி. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னே நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்கள் எல்லாம் செய்த அந்த நடைமுறையை நம்ம இப்போ பசங்களுக்கு நாங்கள் ஸ்டூடெண்ட்களுக்கு நாங்கள் இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். அந்த வினோ பண்ணி எப்படி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எங்கேருந்து வருது, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு நமக்காக நைட்டு பகலாக நமக்காக விவசாயம் பண்ணி நமக்கு சாப்பாடு தராங்க. அந்த உழைப்பை நம்ம வீணாக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த நடைமுறை நாங்கள் இங்கே ஃபார்ம் குருவில் நாங்கள் மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். வந்து மாணவர்கள் வந்தாங்கன்னா ஏறு உழுது காமிக்கிறது, நெல் விதைக்கிறது, டிரான்ஸ்பிளான்ட் நாற்று நடுறது. நாற்று நடுறதுனா ஒரு இடத்துல வந்து ஏன் நாற்று நம்ம நடுறோம்னா கும்பலாக ஒரு இடத்துல 100 பயிர் நெல் விதை போடுவோம். அது வந்து 65 விதை தான் முளைக்கும், மீதி அது முளைக்காது. அது அந்த நெல் 65% முளைக்கிறது. அது எடுத்து நாங்கள் வேற ஒரு இடத்துல டிரான்ஸ்பிளான்ட் நாற்று நடுறது. தமிழ்நாட்டிலே நம்ம இந்தியாவிலே மெயின் நாற்று நடுறது தான் மெயின். அது மெயின் விவசாயத்தில் ஒரு மெயின் முதுகெலும்பாக இருக்கிறது. அந்த நாற்று நட்டு அதுலேருந்து ஒரு 90 days பிறகு அது நெல் விளைஞ்சி அது பிறகு ஹார்வெஸ்ட் பண்ணி அதை ஒரு இடத்துல கொண்டு வந்து அதை கருதை அடித்து அதை எடுத்து வினோ பண்ணி அதுலேருந்து நம்ம கைக்குத்தல் அரிசி பண்ணினோம்னா நெல் பாலிஷ் ஆகாமல் இருக்கும், ரைஸ் பாலிஷ் ஆகாமல் இருக்கும், ரைஸ் நல்லாயிருக்கும். அது அந்த ரைஸ் நம்ம சாப்பிட்றதால உடம்புக்கு ஹெல்த்து ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும். நமக்கு பாலிஷ் பண்ணுற அரிசி வந்து அதில் ஒன்றும் இருக்காது. ஆனால் இது பாலிஷ் பண்ணாத அரிசி, ஒன்லி கைக்குத்தல் அரிசி, அதை நம்ம சாப்பிட்றது நல்லது. அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு இங்கே வந்து பிரிஞ்சால் ஒரு விதைக்கிறதுக்கு காய்கறி செடி எப்படி வைக்கிறது,
காய்கறி எப்படி பண்ணுறது, களை எடுக்கிறது எப்படி, செடிங்களை களை எடுக்கிறது, அந்த ஆக்டிவிட்டி நாங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து நாற்று நடுறதில்ல அதில் களை எடுக்கிறது, விவசாயிங்க எப்படி களை எடுக்கிறது அதையும் வந்து பசங்களுக்கு நாங்கள் நெல்லில் இறங்கி களை எடுக்கிறது, அந்த களையை நாங்கள் இங்கே வீடிங் நாங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் இந்த ஃபார்ம் கூட இது வரைக்கும் நாங்கள் நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இயற்கையாக எந்த ஒரு கெமிக்கலுமே கலக்காத ஒரு இயற்கையான காய்கறி வந்து இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் தான் நான் நின்றுட்டுருக்கேன். இந்த இடத்துல வந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்க கையால் அந்த காய்களை பறித்து அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு ஈவெண்ட்டுமே இவங்க வந்து நடத்துகிறாங்க. ஸோ காயெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மருந்தடிக்காமல் அந்த ரியல் கலர் வந்து தெரியும் அந்த பிரிஞ்சாலில் இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டுமே உங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சன்ஃப்ளவர்லாம் ரொம்ப அப்படியே சன்னு அங்கே இருக்குன்னா திரும்பிக்குது, சன்னு இங்கே இருக்குன்னா இங்கே திரும்பிக்குது. நிறைய சன்ஃப்ளவர் என்னை சுற்றிக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சன்ஃப்ளவர் பார்த்ததே கிடையாது. ஃபார்ம் குரு ஈவெண்ட்டுக்கு வரவங்க ஸ்டூடெண்ட் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஃபுட்டு எல்லாம் கொடுத்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் சார் வந்து இங்கே இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் எடுப்பார். இந்த இடம் தான் நமக்கு பசங்களாம் வந்து ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களாம் வந்தாங்கன்னா இந்த ஏரியாவில் தான் உட்கார வச்சுட்டு அவர் சார் வந்து இந்த பேடி கல்டிவேஷன், அதாவது விவசாயத்தை பற்றி எப்படி நடைமுறைப்படுத்துகிறாங்கன்ட்டு அவர் வந்து சார் இந்த இடத்துல உட்கார வச்சு பசங்களை கிளாஸ் எடுக்கிற இடம் இந்த இடம். இப்போ இங்கே பக்கத்தில் ஒன்று இருக்குது, காமிக்கிறேன். இது வந்து விளக்கு இருக்குது. இந்த விளக்குக்கு முக்கியமானது 3 பாயிண்ட் இருக்குது. எண்ணெய், திரி, தீ, இது 3 வேணும். அது கண்டினியூவாக சொன்னோம்னா என்ன வரும், எண்ணெய், திரி, தீ அப்படின்னு. எங்களை திருத்துறது, அதாவது உங்களை திருத்துறதுக்கு டீச்சர்ஸ் சொல்கிறாங்க. உங்களை திருத்தி உங்களை கொண்டு வர்றது உங்கள் நடைமுறையை வந்து உங்களை எதிர்காலத்தை டீச்சரை கொண்டு வந்து விளக்கு எப்படி இருக்கோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையும் ஒளி மயமாக வரணும்னு இந்த இடத்த வந்து சார் வந்து எக்ஸாம்பிளாக அவர் இதை எடுத்து காமிப்பார். சாய் சார். நம்ம பாம்புக்குரில் இன்னும் ஒரு முக்கியமானது சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்ம அந்த காலத்தில் வந்து விவசாயம் அக்ரிகல்ச்சரில் வந்து நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்கள் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு விவசாயிகளும் வந்து நிலத்தில் வந்து போர் போட்டு பம்பு செட்டு பண்ணி அதில் வந்து குளியல் இருக்கும். இப்போ சிட்டியில் இருக்கிற பசங்களுக்கு அந்த குளியல் பற்றி அந்த பம்பு செட்டு பற்றி என்னன்னு தெரியாது. அதை நாங்கள் இங்கே 2 இடத்துல பம்பு செட்டு ஏற்படுத்தி பசங்க இங்கே வர்றவங்களுக்கு எப்படி பம்பு செட்டில் குளிக்கிறது அந்த நடைமுறையை நாங்கள் இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மாட்டு வண்டி ரைடு, அது மாட்டு வண்டியில் போகிறது, அது அந்த காலத்தில் போன பழக்க வழக்கங்கள், அது இப்பயும் நாங்கள் அந்த நடைமுறை இங்கே நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இன்னொன்று வந்து டிராக்டர் ரைடு, டிராக்டரில் அவங்கள நாங்கள் ஏற்றி அவங்கள டிராக்டரில் ரைடு பண்ணி நாங்கள் கொண்டு வரோம். கலையை வந்து மண்பானை செய்கிறது, பேட்டரி செய்கிறது, அதை வந்து நாங்கள் இங்கே வந்து மாணவர்கள் ஸ்டூடெண்ட்டுங்களாம் வரவங்களுக்கு நினைவாக இந்த ஃபார்முக்குள்ள நினைவாக எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு தேவையான, அவங்களுக்கு என்ன தேவையோ அது தேவையான அந்த பொருள், அதாவது மண்பானையோ அல்ல உண்டியிலோ அல்லது வாட்டர் கிளாஸோ என்ன தேவையோ அவங்களுக்கு தேவையானதை நாங்கள் அந்த மண்ணில் செஞ்ச இதை வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிறோம், நினைவாக நாங்கள் கொடுத்து அனுப்புகிறோம். அது எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணுறீங்க? இது உங்கள் குடும்ப தொழிலா எப்படி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எங்கள் உப்பாட்டம் காலத்தில் வந்து நாங்கள் தொழில் தான் செய்கிறோம். இந்த சரிவன் செய்து தான் அப்போ பொழப்பு எங்களுக்கு. அந்த காலத்தில் சரிவன் செய்து தான் வியாபாரம் பண்ணோம், இந்த காலத்தில் அதான் செய்கிறோம். இன்றைக்கி காலத்துக்கு ஏற்ற மாதிரி முடிவாகுது. சட்டி பண்ணால் அன்றைக்கி நல்லா வியாபாரம் ஆச்சு, பைசா விடலான்னு விற்றுருந்தோம். இப்போ வந்து குழம்பு சட்டி, கல் சட்டி, சோத்து பானை, மொடை, பானைங்க, தனிச்சாடி இதெல்லாம் செய்கிறோம். செய்து ஏற்றும்போது கடையில் தான் விருப்பம் நம்ம கொடுத்துட்றோம்.
நாங்கள் விற்கிறது கிடையாது. இப்போ வியாபாரம் செய்யறோம். நான் வந்து எனக்கு 65 வயசு ஆகுது. 50 வருஷமாக வேலை செய்கிறேன். இப்போ காலத்தில் மண்பானையில் செய்ய சாப்பிட்டவங்களாம் நோய் இல்லாத இருந்தாங்க. இன்னைக்கு இந்த மண் பாத்திரம் விட்டாங்க, அலுமினியம் சாமான் சாப்பிட்றதுனால ஹாஸ்பிட்டலு அது இது போகிறாங்க. அதனால் மண் பாத்திரம் திரும்பி மண் பாத்திரத்துக்கு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க ஒரு காலத்தில் வந்து நம்ம ஃபார்ம் குருக்கு போனோம், அதை நம்ம நினைவாக நம்ம வச்சிருக்கோம்னா அவங்க அதை வீட்டில் அதை பத்திரப்படுத்தி வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாயமும் அழியக்கூடாது. இந்த கலைகள் அந்த காலத்து நடைமுறை விவசாயம், அந்த மாட்டு வண்டி, அந்த டிராக்டர் ரைடு, அந்த மண்பானை அதெல்லாம் வந்து அழியக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் இந்த இதெல்லாம் ஏற்படுத்தி இந்த ஃபார்ம் குருவில் நாங்கள் பசங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்து பார்க்குறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் வந்து இந்த ஃபார்ம் குருவில் ஒரு நாள் வந்து விசிட் பண்ணிவிட்டு நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அங்க வந்து கியூட்டான நிறைய முயல் வந்து இருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும் போதே செம அழகா இருந்தது. அதை எடுத்து குழந்தைங்கிட்ட கொடுத்து விளையாடுறதுக்கு கொடுத்தாங்க. குழந்தைங்களுமே அதை பார்த்துட்டு ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கடைசியாக நாங்கள் கலந்துக்கிட்ட ஈவெண்ட் வந்து உரியடி. நம்ம கிராமங்களில் வந்து திருவிழா நடக்கும்போது இந்த உரியடின்ற இந்த விளையாட்டு வந்து இல்லாமவே இருக்காது. அதை வந்து அவங்க வந்து இங்கே ஒரு விளையாட்டாக வச்சு குழந்தைங்களுக்கு தெரியணும் அப்படின்றத வந்து நடத்துகிறாங்க. என் பொண்ணு வந்து கண்ணை கட்ட அலோவ் பண்ணலை. அதனால் வந்து அவங்க கண்ணை ஓப்பன் பண்ணிக்கிட்டே அந்த இதை அடிக்கிறதுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கேம் வந்து என்னோட பொண்ணு ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணா. அவள் மட்டும் கிடையாது, நாங்களுமே அந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தோம். இந்த வீடியோவை நீங்க நல்லாவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும். கண்டிப்பா இந்த லீவ்ல நீங்க ஒரு நாள் இந்த பிளேஸ்க்கு நீங்க பிளான் பண்ணி வந்துட்டு போகலாம். இந்த பிளேஸ்ல வந்து ஹைலைட்டான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பம்பு செட்ல குளிக்கிறது, புல்லட் கார்ட் ரைடு, அதுக்கப்புறம் டிராக்டர்ல வந்த ரைடு, தென் நமக்கு எஜுகேட் பண்ணது, விவசாயத்தை பத்தி எஜுகேட் பண்ண எல்லா ஈவெண்ட்ஸுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. நாங்க ஃபேமிலியோட ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நீங்களும் உங்க ஃபேமிலியோட ஒரு நாள் பிளான் பண்ணி இங்க வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது வெக்கேஷன் போகணும்னு புலம்பிட்டு இருக்கவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Preeti.